ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்யா skaraikudisamayal. டுடே நம்ம சேனலில் வெண்டைக்காய் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் வச்சு ஒரு மசாலா ரெசிபி. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எதுக்கெல்லாம் நல்லா காம்பினேஷனாக இருக்குன்னா, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஈவன் சப்பாத்தி, தோசை, பூரிக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வெண்டைக்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு சுத்தமாக துணியால் தொடச்சிட்டு நீங்கள் வெண்டைக்காவை கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா பாத்திரத்தில் அதில் 1 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நீங்கள் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தூளுப்புக்கு பதிலாக நீங்கள் கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு ஏன் நம்ம வெண்டைக்காய் வதக்கும் போது சேர்க்குறோம் அப்படின்னா, வெண்டைக்காயில் இருக்க அந்த வளவளப்பு தன்மை உங்களுக்கு சீக்கிரம் இப்படி கல்லுப்பு சேர்க்குறதாலேயோ தூளுப்பு சேர்க்குறதுனாலையோ போயிடும். அதுக்காண்டி தான் பிகினர்ஸ் நம்ம உப்பு சேர்க்குறது வெண்டைக்காய் வதக்கும் போது. இப்போ பாருங்கள், வெண்டைக்காயில் உள்ள அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போய் வெண்டைக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதே பேனில் ஒரு 5 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்து இந்த ரெசிப்பியை நீங்கள் செய்யலாம். கடலெண்ணெய் நம்ம ஒரு 5 ஸ்பூன் அளவு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் நீங்கள் கழுவிட்டு அதை நல்லா ஒரு துணியால் தொடச்சிட்டு நீங்கள் நறுக்கும்போது உங்களுக்கு வெண்டைக்காயில் அந்த வளவளப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். இப்போ எண்ணெய் நல்லா ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா 2 பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் கீறினதை சேர்த்துக்கலாம். ஒரு தடவை இதை வதக்கி விட்டுக்கலாம். இதில் இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதற்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அதே நேரம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நமக்கு. இப்போது வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வதங்கியும் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவு அரைச்சதை சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இதனோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா 1 பை 1 சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நம்ம மசாலா 1 பை 1 சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நம்ம 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா சோம்பு சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க இதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் நல்லாவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு வேணுங்கிறதுனால திரும்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் ஸ்டவ் இருக்கட்டும்.
இப்போ மசாலாவோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்திருக்கு. நல்லா மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயோட சைஸ் நம்ம இஷ்டம்தான். சைஸ் நான் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் வெண்டைக்காயை கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் மசாலாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மசாலாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்காண்டி செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கட்டும் அப்படிங்கிற கிரேவி மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா லைட்டாக எப்படி நம்ம வறுவல்லாம் செய்கிறோம் பார்த்திங்களா, அது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அதிகமான குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அதிகமாக தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தேங்காயோட இதில் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி கூட இதோட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு எனக்கு உப்பு பத்தாததுனால திரும்ப உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வெண்டைக்காவோட மசாலா நல்லா சாந்து வரட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெண்டைக்காய் மசாலாவோட நல்லா சாந்து வந்துடுச்சு. இப்போ நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயாச்சு. இப்போது இதில் நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.